வணக்கம். இன்னைக்கு பாவக்காய் சாப்பிடுறதுனால நம்ம உடம்புல என்ன மாதிரியான நன்மைகள்லாம் நடக்கும்? அது மட்டும் இல்லாம பாவக்காயில என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்கு? அப்படிங்கிறத தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நெறைய பேர் சொல்லுவீங்க, "பாவக்காய்லாம் எனக்கு பிடிக்காதுப்பா. ஏன் இப்ப நான் இந்த வீடியோல வந்து அத பத்தி தெரிஞ்சுக்கணும்?" அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. பிடிக்கும், பிடிக்காதுன்றத தாண்டி அதோட நன்மைகள நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பாவக்காய பத்தி உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நெனைக்கும் பொழுது, டக்குன்னு என் மைண்ட்ல வந்தது வந்து நம்ம வடிவேல் சாரோட காமெடி தான். பாவக்காய் சாப்பிடுறப்ப பச்சை சட்டை போடக்கூடாது. பச்சை சட்டை போடுறப்ப பாவக்காய் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்வாரு இல்லையா? உண்மையிலேயே பாவக்காய் சாப்பிட்டா ரத்தத்தில இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவு வந்து கண்ட்ரோலா இருக்கும். இது நீங்க எத்தன பேர் வந்து டாக்டர் கிட்ட போய் பார்த்து டாக்டர் வந்து சொல்லியிருப்பாரு, இந்த மாரி ரெகுலரா பாவக்காய்லாம் எடுத்துக்கோங்கன்னு. அப்படி டாக்டர பார்த்து டாக்டர் கிட்ட கேட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் தெரியாதவங்களுக்காக இன்னைக்கு பாவக்காயில இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துகள், அதோட நன்மைகள், அதை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் பாவக்கால வந்து என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுப்போம். மாங்கனீசு, பொட்டாசியம், மெக்னீசியம், இரும்பு, புரதம், சோடியம், வைட்டமின்கள், துத்தநாகம். இந்த மாதிரி எல்லா ஊட்டச்சத்துமே பாவக்காயில இருக்கு. பாவக்காவ நம்ம உணவா சாப்பிட்டுக்கிறதுனால வயித்துல இருக்கக்கூடிய குடற்புழுக்கள் எல்லாமே இறந்துரும். அது மட்டும் இல்லாம வயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் எது இருந்தாலுமே இந்த பாவக்காவ நம்ம சாப்பிடுறதுனால சரியா போயிடும். அண்ட் அது மட்டும் இல்லாம முன்ன சொன்ன மாதிரி ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவ குறைக்கிறதுக்கும் பாவக்கா மருந்தாவே ஹெல்ப் ஆகுது. அது இல்லாம நெறைய பேருக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நெனைப்பாங்க இல்லையா? ஸோ அப்படி வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு ஒரு முக்கிய பங்கா எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாவக்கா. ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து பாவக்காவ கண்டிப்பா நம்ம உணவுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளோட வெயிட் நார்மலா இருக்கும். அது மட்டும் இல்லாம ரத்தத்தில இருக்கக்கூடிய அழுக்கு, கிருமிகள் இது எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்கு இந்த பாகக்கா ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாம கல்லீரல்ல இருக்கக்கூடிய நச்சு கழிவுகள அகற்றுறதுக்கும் இந்த பாவக்கா நமக்கு ஹெல்ப் பண்ணுது. பிளஸ் செரிமான சம்மந்தப்பட்ட பாதிப்புகள குணமாக்குறதுக்கு, புற்றுநோய் செல்கள அழிக்கிறதுக்கு, இந்த மாதிரி பாவக்காவோட நன்மைகள சொல்லிக்கிட்டே போலாம். யாரெல்லாம் இந்த பாவக்காவ சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத இப்ப நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இப்ப யாராவது கன்சீவ் ஆயிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா பாவக்காய சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா, பாவக்காய் சாப்பிடுறதுனால கருச்சிதைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது இப்ப தான் பிரெக்னன்ட் ஆயிருக்கேன். பிரெக்னன்ட் ஆகி ஒரு 3 மந்த்ஸ் தான் ஆகுது அப்படின்னு இருக்கவங்க, கண்டிப்பா பாவக்காய் வந்து சாப்பிடக்கூடாது. அதுக்கு மேல நீங்க டாக்டர கேட்டுட்டு சாப்பிடலாம். இல்ல வீட்ல இருக்க பெரியவங்கள கேட்டீங்கன்னா, அவங்களும் சொல்லுவாங்க. ஸோ, அதுக்கப்புறம் நீங்க பாவக்காய் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் கல்லீரல் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் இருக்கு அப்படின்னா, அவங்க கண்டிப்பா பாவக்காய சாப்பிடவே கூடாது. அண்ட் அதிகமா வந்து நம்ம நெறைய நேரம் பாவக்காய சாப்பிட்டுட்டே பாவக்காய் நல்லதுன்னு சொல்ட்டாங்கப்பா, அதனால நம்ம பாவக்காய் சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு ரொம்ப பாவக்காவ சாப்பிட்டோம் அப்படின்னாலும், வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி இந்த மாதிரியான பாதிப்புகள் வர்றதுக்கு அதிக அளவுல வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, அதனால நல்லது அப்படின்ன உடனே எல்லாத்தையும் ஒரே அடியா எடுத்துக்காம, எவ்ளோ அளவா எடுத்துக்கணுமோ, அந்த அளவுக்கு அளவா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ, பாவக்காலாம் பிடிக்காது அப்படின்னா, பிடிக்காதுன்னுலாம் சொல்லாம, அத எப்படி சமைச்சு சாப்பிட்டா நமக்கு பிடிக்குமோ, அந்த மாதிரி நீங்க வந்து சமைச்சு சாப்பிடுங்க. பொதுவா வந்து பாவக்காய் கசக்கிறதுனால தான் நெறைய பேர் சாப்பிட மாட்டோம். ஆனா, எங்க வீட்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பாவக்காவோட கசப்பு அதிகமா தெரியக்கூடாதுங்கிறதுக்காக, நெறைய தக்காளிய அரைச்சு ஊத்தி, பாவக்காவ நல்லா பெருசு பெருசாவே நறுக்கி போட்டு ஒரு கிரேவி டைப்ல பண்ணி தருவாங்க. நிஜமாவே பாவக்காய் பிடிக்கலன்னு சொல்ற எல்லாருமே எங்க வீட்ல அத ரசிச்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி உங்க வீட்ல இருக்க பெரியவங்க கிட்ட கேட்டீங்கன்னா, உங்களுக்கு புடிச்ச மாதிரி பாவக்காவ மாத்தி சமைச்சு குடுப்பாங்க. ஸோ, கண்டிப்பா வாரத்துல 1 நாள் பாவக்காய சாப்பிடுங்க. தேங்க் யூ.